இல்ல வாஸ்து அப்படிங்கிறது ம். 100% உண்மைதான். ம். இதை எப்படி அ தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ம். டெல்லியில ஒரு ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. ம். அ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரியா இருந்து, ம். அதுக்கப்புறம் கட்சிய தோற்றுவிக்கிறாரு. அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ம். கடந்த தேர்தல்லையும் கூட ஒரு 2, 3 மாநிலங்கள்ல அவங்க போட்டியிட்டாங்க. ம். அப்போ அப்ப அவ்வளோ பெரிய அளவு பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சி அடைந்த கட்சி, ஒரு காலகட்டத்தில சுத்தமா வாஸ் அவுட் ஆகுது. ம். இப்ப கடந்த இப்போ உள்ளாட்சி தேர்தல் அங்க டெல்லியில நடக்கிறப்ப, அவர் வந்து கெஜ்ரிவால் அவர்கள் வந்து தோத்துட்டாரு. இதுக்கு ம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரு கடைசியா கட்டுன அந்த முதலமைச்சர் மாளிகை. ம். அந்த வீடு கட்டி முடிஞ்ச தருவாயில கரெக்ட்டா இவர் மேல வந்து கேஸ். ஊழல் வழக்கு பதியப்பட்டு சிறை சென்றார். 2வது அவங்க கட்சிய சேர்ந்தவர்களே மீண்டும் வந்து இடைக்காலமா முதலமைச்சரா வந்து அ அங்க அரியணை ஏறுனாங்க. அவங்களும் நீண்ட காலம் நீடிச்சாங்கன்னா, அதுவும் கிடையாது. அப்போ திரும்பவும் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்லயும் அவங்க கட்சி ஜெயிச்சுச்சா அப்படின்னா, அதுவும் இல்ல. ம். அப்ப இது வந்து எப்படி எடுத்துக்கிறது? அப்போ வாஸ்து உண்மையா? பொய்யா?